வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் குளோபல் டிவியூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் நமது அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. விடுவிக்கப்பட்ட வீமன் காமம் பகுதியில் சித்திரவதை முகாம் இருந்தமைக்கு ஆதாரம் உள்ளதாக வலி வடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் குற்றச்சாட்டு. ராணுவத்தினர் சித்திரவதை முகாம்களாக பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் சில காணப்படுகிறது. ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கான காரணங்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் விளக்கம். மத்தள சர்வதேச விமான நிலைய நுழைவாயிலில் பாதுகாப்பு வேலியின் ஒரு பகுதியை காணாமற் போயுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கூட்டு ஒப்பந்தம் தொடர்ந்தும் இழுபறியில். பாகிஸ்தான் எல்லையிலுள்ள இந்திய விமானப்படை முகாம் மீது ஆயுததாரிகள் தாக்குதல். புலனறுவையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அரசு நிர்வாக சுற்றுலா விடுதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பொலனறுவ புதிய நகரில் அமைந்துள்ள இந்த விடுதியின் நிர்மாண பணிக்காக 75 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடுதியில் 500 பேர் தங்குவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை புதிய வருடத்தினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மத நிகழ்வு ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று நடைபெற்றது. பொலனறுவையில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த மத அனுஷ்டானம் இடம்பெற்றது. வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்பட்ட வீமன் காமம் பகுதியில் சித்திரவதை முகாம் என சந்தேகிக்கப்படும் 2 வீடுகள் காணப்படுவதாக வலி வடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் எஸ் சஜீவன் குற்றம் சாட்டுகின்றார். அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிகளை இன்று பார்வையிட சென்றிருந்த வேளையில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். யாழ், வலிகாமம் வடக்கு மற்றும் வலிகாமம் கிழக்கு பகுதிகளில் படையினர் வசமிருந்த 701.5 ஏக்கர் காணிகள் கடந்த 29ஆம் தேதி விடுவிக்கப்பட்டன. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட வலிகாமம் வடக்கு வீமன் காமம் பகுதியில் சித்திரவதை கூடமாக பாவிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 2 வீடுகள் கண்டுபிடிக்கப்படுவதாக வலி வடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் தெரிவிக்கின்றார். இந்த வீடுகளின் மேற்பகுதியில் முட்கம்பிகள் வலைப்பின்னலாக அடிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு சித்திரவதை முகாம்கள் என சந்தேகிக்கப்படும் வீடுகளின் சுவர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளதுடன் வீட்டின் கதவில் அனைத்து அதிகாரிகளும் உள்நுழைய முடியாது என எழுதி ஒட்டப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. இந்த பழைய வீமங்காமம் வடக்கு பகுதியில் மக்கள் குடியிருப்புகளை அடாத்தாக ராணுவத்தினர் பிடித்து வைத்திருந்ததன் பின்பு தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சில வீடுகளில் ராணுவத்தினர் சித்திரவதை முகாம்களாக பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் சில காணப்படுகிறது. இந்த எனக்கு பின்பகுதியில் இருக்கின்ற இந்த வீடு முற்றுமுழுதாக முள்ளுக்கம்பியால் அடிக்கப்பட்டு அதே நேரம் அதற்குள் இருக்கின்ற அந்த படங்கள் அதே போன்று சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வசனங்கள் சித்திரவதைகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்களாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த அறையினுள் உயர் அதிகாரிகள் மட்டும்தான் உட்பிரவேசிக்கலாம். அதேபோன்று எம்ஐ ரூம் என்ற சொல்லுகள் வசனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை ராணுவத்தினரின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீரவிடம் நாம் வினவினோம். வீமம் காமம் பகுதியில் சித்திரவதை முகாம் இருந்ததாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை ராணுவம் முற்றாக நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். சித்திரவதை முகாம்கள் நடத்தி செல்வதற்காக எந்தவித தேவையும் ராணுவத்திற்கு இல்லை என பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர மேலும் குறிப்பிட்டார். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு திட்ட வரைவை தயாரிக்கும் பணிகள் இன்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படுவதாக தமிழ் மக்கள் பேரவை அறிவித்துள்ளது. அரசியல் தீர்வு திட்டத்தை தயாரிப்பதற்கான நிபுணர்கள் அடங்கிய உபக்குழு இந்த பணிகளை முன்னெடுப்பதாக தமிழ் மக்கள் பேரவை விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 துறைசார் நிபுணர்கள் அடங்கிய இந்த உபக்குழு உள்நாட்டு வெளிநாட்டு சட்ட நிபுணர்கள் அங்கம் வகிக்கும் ஆலோசனை குழுவையும் தன்னகத்தே கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உபக்குழு தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமை, அபிலாஷிகள் என்பவற்றை நிரந்தரமாக பெற்றுக் கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமான சர்வதேசத்தின் ஆதரவை பெறக்கூடிய தீர்வு திட்டத்தை தயாரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்குள் தயாரிக்கப்படும் தீர்வு திட்ட வரைவு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட
தமிழ் அரசியல் கட்சிகளிடம் கையளிக்கப்படும் எனவும் தீர்வு திட்டத்தை நிறைவேற்றுவதில் தமிழ் மக்கள் பேரவை கடுமையாக பாடுபடும் எனவும் தமிழ் மக்கள் பேரவையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்வு திட்டம் தொடர்பான கருத்துக்களை உள்நாட்டில் வெளிநாட்டில் உள்ள தமிழ் உறவுகள் நிபுணர் குழுவுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனின் இணை தலைமையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் பேரவை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். மட்டக்களப்பு ஆறுமுகத்தான் குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கீனா துரைராஜசிங்கம் மக்கள் ஆணை கிடைக்காதவர்களும் தமிழ் மக்கள் பேரவையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். இணைத்தலைவர்களில் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கு விளங்குகின்றார். அவரிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். அவ்வாறு கேட்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய வவுனியாவிலே நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலேதான் விக்னேஸ்வரன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தை சபையிலே விட்ட பொழுது அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தன. அந்த எதிர்ப்புகளிலே முக்கியமான எதிர்ப்பை தெரிவித்தவர் பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள். அவருக்காக வடக்கு கிழக்கிலே இருந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் சென்று நாங்கள் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்தோம். மிக கூடிய அளவிலே 37 உறுப்பினர்களை கொண்ட வடமாகாண சபையிலே 30 உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களாக வரும் வகையிலே நாங்கள் செய்தோம். ஆனால் இப்பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடாது என்று சொன்ன பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள் விக்னேஸ்வரன் அவர்களோடு சேர்ந்து அங்கே தமிழர் பேரவை ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார். மக்களுடைய ஆணையை பெற முடியாது போன EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அங்கு சென்றிருக்கின்றார். எங்களுடைய பிரதேசத்திலே யாரென்று கூட அடையாளம் தெரியாதவர்கள் சிலர் அங்கு சென்றிருக்கிறார்கள். மட்டக்களப்பு நாவற்காடு வைத்தியசாலையின் பட்சிகிச்சை நிலையம் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ் மக்கள் பேரவை வடமாகாணத்தில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களது இணைத்தலைமையின் கீழ் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுக்காக சேவையாற்றுவதற்கு, மக்கள் சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்துவதற்காக ஜனநாயக பொறிமுறையின் கீழ் அந்த மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. எங்களுடைய தலைவர் சம்பந்தர் ஐயா கூட மக்களுக்காக பணியாற்ற வெளிக்கிட்ட, மக்களுக்கு சேவை செய்ய வெளிக்கிட்ட இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்தாத விதத்தில், அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பலம் கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த பேரவை இயங்குமாக இருந்தால் ஆரோக்கியமாக அமைந்திருக்கும். ஆனால் அண்மைய பத்திரிகை செய்திகளின் படி பார்க்கின்ற போது இந்த பேரவையோடு சங்கமித்துக் கொள்வதற்காக சிலர் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் பேரவை தமிழ் மக்கள் சார்ந்து அவர்களுக்கு தேவையான செயல்பாடுகளை ஆற்றுமாக இருந்தால் அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கீகரிக்கும், ஏற்றுக்கொள்ளும். மாறாக மக்களுக்கு இன்னல்களை கொடுத்தவர்களை, மக்களை துன்ப துயரங்களுக்குள் ஆழ்த்தியவர்களை இணைத்துக் கொள்ளுமாக இருந்தால் அந்த பேரவை பற்றி மக்கள் முடிவெடுப்பார்கள். அதன் பின்னர் மக்கள் பாதையில் நாங்களும் முடிவெடுப்போம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி 9 மாதங்கள் கடந்துள்ளன. தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையிலான இழுபறியினால் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் நடத்தப்பட்ட பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடின்றி முடிவுக்கு வந்துள்ளன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 2 வருடங்களுக்கு ஒருமுறை முதலாளிமார் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் இணைந்து கையெழுத்திடும் கூட்டு ஒப்பந்தம் மூலமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம், தொழிற்சங்க கூட்டு கமிட்டியுடன் முதலாளிமார் சம்மேளனமும் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்றது. இறுதியாக 2013ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் தொழிலாளர்களின் நாளாந்து அடிப்படை சம்பளம் 450 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. அடிப்படை சம்பளத்தின் 15% 67 ரூபாய் 50 சதம் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்காக தோட்ட நிர்வாகம் செலுத்துகின்றது. இதனை தவிர 75% வருகைக்கான கொடுப்பனவாக 140 ரூபாவையும் நாளாந்தம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேயிலை விலை கொடுப்பனவாக 30 ரூபாய் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதற்கமைய அனைத்து கொடுப்பனவுகளும் உள்ளடங்கலாக ஒரு தொழிலாளருக்கான நாளாந்த சம்பளமாக 620 ரூபாய் தற்போது வழங்கப்படுகின்றது.
தோட்ட நிர்வாகத்தினால் செலுத்தப்படுகின்ற ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்கான கொடுப்பனவுடன் மொத்த சம்பளமாக 687 ரூபாய் 50 சதம் காணப்படுகின்றது. எனினும் தமது உழைப்புக்கு ஏற்ற கொடுப்பனவாக நாளாந்த சம்பளம் 1000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொழிலாளர்கள் முன்வைத்துள்ளனர். ஜனவரி 8ஆம் தேதி முன்பு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலும் கூட எங்களுக்கு உறுதி கூறினார்கள். சம்பள பேச்சுவார்த்தைகள் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு, இந்த அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் 1 மாதத்துக்குள்ளே அல்ல 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் முடித்து தரோம் என்று கூறின இந்த எங்களுடைய மலையகத்தின் மினிஸ்டர்மார்கள் இன்று எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதன் காரணத்தினால் நாங்கள் கடுமையான ஒரு போராட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். மலையக தோட்டப்புற மக்களை தெரியாத அரசியல் தலைமைகள் தான் மலைய மக்களின் சம்பள பிரச்சனையை இழுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே காலகாலத்திற்கும் இவ்வாறான சூழ்நிலை இருக்கக்கூடாது. மலைய மக்கள் சிந்திப்பார்கள், சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இன்று மலைய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் எதிர்வரும் காலங்களிலே பிரதேச சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல், இந்த தேர்தல்களுக்கு எவ்வாறு நீங்கள் மக்கள் மத்தியில் போய் முகம் கொடுப்பீர்கள்? நாங்கள் இதனை சாதித்தோம் அதனை சாதித்தோம் என்று எவ்வாறு கூறுவீர்கள்? கடந்த பொது தேர்தலுக்கு முன்னதாக தலவாக்கலையில் நடைபெற்ற பிரசார கூட்டம் ஒன்றில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் மூலம் குறுகிய காலத்திற்குள் இலங்கையின் தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். தேயிலை தொழில்துறையை விருத்தி செய்ய வேண்டும். தேயிலை தொழில்துறை பெருந்தோட்டத்துறை விருத்தி செய்யப்பட்டதும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். எமது ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். தேர்தலின் பின்னர் பெருந்தோட்டத்துறையின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளுக்கு மத்தியில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்ந்தும் தாமதமாகி வருகின்றமை கவலைக்குரியது. கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும் வரை நியூஸ் போஸ்ட் அவதானத்துடன். ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கான காரணங்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று தெளிவூட்டினார். திருடர்களையும் கொலைகாரர்களையும் பிடித்து விட்டார்களா என தற்போது எம்மிடம் கேட்கின்றனர். இந்த விடயங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் கீழேயே உள்ளன. அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கேட்குமாறு போலீஸ் மா அதிபர் ஒருபுறம் கூறுகின்றார். 3000 ஆயுதங்கள் யாருடையது என்பதை சட்டமா அதிபரிடம் கேட்குமாறு கூறுகின்றனர். வீதியில் ஒருவர் கட்டு துப்பாக்கியுடன் பிடிபட்டால் சட்டமா அதிபரிடம் எதுவும் வினவாமல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள். எனினும் 3500 ஆயுதங்களை வைத்திருப்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு சட்டமா அதிபரிடம் வினவ வேண்டும் என தெரிவிக்கின்றனர். இதுவே எமது நாட்டின் சட்டம். கட்டு துப்பாக்கி வைத்திருப்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவா என எதுவும் கேட்காமல் ஆஜர்படுத்துகின்றனர். இவ்வாறான நாட்டிலேயே நாம் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. எமது அரசாங்கத்தை நாம் மாற்றிக்கொண்டோம். எனினும் எமது அரசு இன்னும் அவ்வாறே உள்ளது. கராபிட்டிய புதிய அரசு சுசல மருந்தகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்த தமிழ் கைதிகளில் 3 இன்று புனர்வாழ்வுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு இன்று விஜயம் செய்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் தமிழ் கைதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து தெரிவித்தார். மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே 13 தமிழ் அரசியல் கைதிகள் இருந்தார்கள். அவை ஏற்கனவே 2 பேர் பிணையில் போயிருக்கிறார்கள். 3 பேர் இன்று புனர்வாழ்வுக்காக கொண்டு செல்லப்படுகிறார்கள். நிச்சயமாக இருக்கின்றவர்கள் 8 பேர். இந்த 8 பேரில் கடந்த 2014ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 27ஆம் தேதி 3 பேர் மாவீரர் தன்று குறுந்தகவல் அனுப்பிய ஒரு குற்றத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டு இன்று 1 வருடம் கடந்திருக்கின்றது. இதில் ஒருவர் காப்போத்த உயர்தரம் எடுத்து அவருடைய பெறுபேறு வெளிவருவதற்கு முன்பே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் 3 பாடங்களும் சித்தி அடைந்திருக்கிறார். இந்த 3 பேரும் இளம் வயதை உடையவர்கள். 36 தவணைகளுக்கும் போய் இன்னும் அவர்களுடைய வழக்கு எடுக்கவில்லை. அதுக்கான ஃபைல் அவர்களுக்கு இன்னும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. குறுந்தகவலை அனுப்பியது ஒரு குற்றத்துக்கு அப்படி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாவீரத்தின நிகழ்வுகள் இன்று வழியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. மொரட்டுவை கெரலவெல்ல பகுதியில் மரண வீட்டிற்குள் திடீரென நுழைந்த வாகனத்தின் மோதி 2 உயிரிழந்துள்ளனர்.
கெரலவெல்ல வீதியின் பாதசாரி கடவையூடாக சென்று கொண்டிருந்த ஒருவர் நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் வீதிக்கு அருகிலுள்ள அன்னாரின் வீட்டில் வைக்கப்பட்டது. குறித்த வீதியால் பயணித்த வேன் இன்று அதிகாலை மரண வீட்டிற்குள் நுழைந்தமையால் அங்கிருந்த இருவர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 3 காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துக்குள்ளான வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை மொரவக்க நயாமுல்ல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 7 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மொரவக்க நயாமுல்ல பிரதேசத்தில் பாதையோரத்தில் தரித்திருந்த நபர் மீது வேகமாக வந்த வேன் மோதியுள்ளது. விபத்தில் சிக்கிய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். திருகோணமலை செம்பியன் ஆற்றுப் பகுதியில் சட்டவிரோத வலைகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுவதனால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் சல்லி, சாம்பல் தீவு, வரோதேர நகர் மற்றும் அலஸ் தோட்டத்தினைச் சேர்ந்த சுமார் 450 குடும்பங்கள் செம்பியன் ஆற்றில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். செம்பியன் ஆற்றில் அதிக அளவு இறால் பெருக்கம் காணப்படுவதனால் இந்த பகுதி மீனவர்கள் பெருமளவு வருமானத்தினை பெற்று வந்தனர். எனினும் கடந்த சில வருடங்களாக இந்த பகுதியில் சட்டவிரோதமான வலைகளை பாவித்து ஒரு சிலர் மீன்பிடியில் ஈடுபடுவதனால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறால்கள் மற்றும் மீன்களின் இனப்பெருக்கத்துக்கேற்ப இயற்கை கொண்ட கண்டல் தாவரங்கள் இந்த ஆற்றில் அதிக அளவில் காணப்படுகின்றன. சட்டவிரோதமான கூட்டு வேலைகள், தங்கூசி வேலைகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் கண்டல் தாவரங்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோதமான வலையில போட்டு மீன் இறால் உற்பத்தி ஆகிற இடத்திலேயே அழிக்கிறாங்க. 550 குடும்பங்களுக்கு மேற்பட்ட சனம் சல்லி ஜிஎஸ் பிரிவுல மாத்திரம் இருக்கு. அதிலும் பெண்கள் தலைமை தாங்கி குடும்பத்தை நடத்துகின்ற 90 குடும்பங்கள் இருக்கு. ஆண் உதவியே இல்லாம அவ்வளவு பேரும் இந்த ஆத்தை நம்பித்தான் சீவிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இந்த சட்டவிரோதமான வலையில போட்டு பாலத்தை மறைச்சி அங்கால கூட்டு வலையை போட்டு மறைச்சி இந்த இறால்கள் மீன்களை எல்லாம் அழிக்கிறதால இங்கே உள்ள மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க. அதனால இதை தயவு செய்து அதிகாரிகளான நீங்கள் இதை நிறுத்தி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சட்டவிரோதமான வேலைகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுவதனை தடை செய்யுமாறு கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பல தரப்பட்டவரின் கவனத்துக்கு கொண்டு வந்த போதிலும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. 200 பேருக்கு மேல 50 பேர் பொம்பளைகள் அதுல நாங்க தொழில் செய்கிறாங்க. இப்ப 5 வருஷ காலமா எங்களுக்கு இந்த குளத்துக்கு கட்டுற தடை செய்த வழியால ஒன்றும் செய்யலாம இருக்குது. சரியான கஷ்டம் இருக்கும். அதுபடியே எடுத்து அறிவிச்சிருக்கிறோம். நாங்க அதுக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்க. நான் கடலுக்கு போறதுல இறால் பிடிச்சா சீவி நடத்துது. இப்ப இந்த கூட்டுக்கு வலை வந்து 6-7 வருஷமா எங்களுக்கு பெரிய கருத்துல இருக்கு. தால் பிடிக்க இல்லாம இருக்கு, ஒன்றும் செய்ய இல்லாம இருக்கு, பெரிய கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300-400 குடும்பமும் இதால பாதிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை முன்வராதது ஏன்? மத்தளை சர்வதேச விமான நிலைய நுழைவாயிலிருந்து பாதுகாப்பு வேலையின் ஒரு பகுதி திருடர்களால் களவாடப்பட்டுள்ளது. எங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். பாணந்துறை பகுதியில் வேன் ஒன்று மோதியதில் 2 உயிரிழந்துள்ளனர். பாணந்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. மரண சடங்கு இடம்பெற்றுக் கொண்டிருந்த வீட்டினுள் வேன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய 22 வயதான வேனின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மொரட்டுவை மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். நாளை நடைபெறவுள்ள இலங்கை கிரிக்கெட் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் KDS ருவன் சந்திர தெரிவிக்கின்றார். 2 வருடங்களுக்கு பின்னர் நடைபெறும் இம்முறை தேர்தலில் தலைவர் மற்றும் செயலாளர் உள்ளிட்ட பிரதான பதவிகளுக்கு 7 அதிகாரிகளும் குழுவிற்காக 20 அதிகாரிகளும் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தல் நாளை காலை 10 மணிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது.
85 விளையாட்டுக் கழகங்களின் ஊடாக 147 வாக்குகள் பதிவு செய்யப்படவுள்ளதுடன் வாக்குரிமை தொடர்பான சிக்கல் காரணமாக மாத்தளை மாவட்ட சங்கத்தின் 2 வாக்குகள் இரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் நாளைய தினம் 145 வாக்குகள் பதிவு செய்யப்படவுள்ளன. 5 மாகாண கிரிக்கெட் சங்கங்கள், 22 மாவட்ட கிரிக்கெட் சங்கங்கள், 6 துணை விளையாட்டு சங்கங்கள் மற்றும் 29 முதற்தர கிரிக்கெட் கழகங்கள் 2 வாக்குகள் வீதம் பதிவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் இணைந்து 23 கிரிக்கெட் கழகங்கள் செயற்படுவதுடன் அவர்களுக்கு 1 வாக்கு வீதம் அளிப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. பதிவு நடவடிக்கைகளுக்காக காலை 9 மணிக்கு முன்னர் வருமாறு வாக்காளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 மணிக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் ஆரம்பிப்போம். அமைதியாகவும் நீதியாகவும் தேர்தலை நடத்த முடியும் என நாம் நம்புகின்றோம். பாதுகாப்பு தொடர்பில் போலீஸ் திணைக்களத்தின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. எவ்வித சிக்கலுமின்றி இந்த தேர்தலை நடத்த முடியும் என நான் எண்ணுகின்றேன். விசேட பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தல் நடைபெறும் வளாகத்திற்குள் வெளிநபர்கள் பிரவேசிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வாக்குரிமையுள்ள விளையாட்டு சங்கங்கள் வாக்கினை அளிப்பதற்காக பெயரிடப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் வேட்பாளர்களை தவிர வேறெவரும் மண்டபத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள இலங்கை கிரிக்கெட் தேர்தல் தொடர்பில் தெளிவூட்டுவதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் செயலாளர் நிஷாந்த ரணதுங்க மற்றும் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க ஆகியோரும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். குழுவாக கலந்துரையாடியே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். எனக்கு இந்த குழுவில் சிலரை பிடிக்கவில்லை என்பதை விசேடமாக கூறுகின்றேன். இருப்பினும் நாங்கள் அதனை மாற்றினோம். குழுவாக நிர்வாகத்தை பொறுப்பேற்ற பின்னர் நான் இருக்கும்போது தவறான விடயங்களை நடத்தவிட மாட்டேன் என பொறுப்புடன் கூறுகின்றேன். ஏதேனும் தவறுகள் நடந்தால் வீதிக்கு இறங்கும் முதலாவது ஆள் நான் தான் என்பதை முன்னரே அறிய தருகின்றேன். எனினும் தற்போது காணப்படும் கிரிக்கெட்டினை இவ்வாறு கொண்டு செல்ல இடமளிக்க முடியாது. மத்தளை சர்வதேச விமான நிலைய நுழைவாயிலில் இருந்து பாதுகாப்பு வேலியின் ஒரு பகுதி திருடர்களினால் களவாடப்பட்டுள்ளது. மத்தளை சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வேலியில் பொருத்தப்பட்டிருந்த 7 உலோகப் பகுதிகள் களவாடப்பட்டுள்ளன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த வீதி நிர்வகிக்கப்படுகின்றது. இந்த வீதியின் பராமரிப்புக்காக பிரதான பொறியியலாளர் உள்ளிட்ட ஊழியர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான குழு ஒன்று கடமையில் இருக்கின்ற போதிலும் பாதுகாப்பு வேலியின் ஒரு தொகுதி களவாடப்பட்டமை தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய சந்தர்ப்பத்தில் அவர் அது குறித்து அறிந்திருக்கவில்லை. இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை. எனினும் சாதாரண நடைமுறைக்கு அமைய போலீசாருக்கு அறிவிக்க வேண்டும். போலீசாருக்கு அறிவுறுத்தி சந்தேக நபர்கள் போலீசாரின் ஊடாக இனங்காணப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்கு முன்னர் அதிவேக வீதியின் வேலிகளை கலற்றி சென்றிருந்தனர். போலீசாரின் மூலம் சந்தேக நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. இதேவேளை சில தினங்களுக்கு முன்னர் தெற்கு அதிவேக வீதியின் பாதுகாப்பு வேலியொன்றில் வாகனம் ஒன்று மோதியதில் ஏற்பட்ட சேதத்துக்காக 2 மில்லியனுக்கும் அதிக நிதி அறவிடப்பட்டிருந்தது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் சொத்துக்களுக்காக ஏன் இருவேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என பணிப்பாளர் நாயகத்திடம் நாம் கேள்வி எழுப்பினோம். முதலாவதாக சேதம் ஏற்படுத்தியவர்களை இனங்கண்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை கைது செய்து போலீசாரின் ஊடாக நீதிமன்றத்தில் நாம் ஆஜர்படுத்துவோம். நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் நாம் மீண்டும் ஆராய்ந்து செலவு தொடர்பான அறிக்கையை நாம் முன்வைப்போம். அவ்வாறு இல்லையெனில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் தண்டனை பெற்றுக் கொடுப்போம். கல்கிஸ்ஸ கடலில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 பேர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். கடலில் குளிப்பதற்காக சென்றிருந்த இளைஞர்கள் சிலரே அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மஸ்கெலியா பகுதியைச் சேர்ந்த இளைஞனை கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். லேந்துலை மற்றும் கொழும்பு ஜம்பட்டா வீதி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு நகரில் உள்ள வீதிகளில் உள்ள மணல் மற்றும் தூசுகளை அகற்றுவதற்காக நகரசபையினால் வழங்கப்பட்டுள்ள இயந்திரத்தினால் உரிய முறையில் தூசு அகற்றப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நடவடிக்கைகளுக்கான பொறுப்பை கொழும்பு மாநகர சபை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியுள்ளது.
அந்த நிறுவனத்தால் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் இன்று நாம் கண்காணித்த போது குறித்த இயந்திரத்தினூடாக தூசுகள் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் சூழலுக்கு விடுவிக்கப்படுவதை காண முடிந்தது. உணவு விஷயமடைந்ததன் காரணமாக திடீர் சுகவீனமுற்ற ஆடை தொழிற்சாலை ஒன்றின் சுமார் 300 ஊழியர்கள் பலாங்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திடீர் சுகவீனமுற்ற ஊழியர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பலாங்குடி வைத்தியசாலையின் அத்தியட்சகர் டாக்டர் DCM தசநாயக்க குறிப்பிட்டார். வாந்தி, மயக்கம் போன்ற நோய் அறிகுறிகளுடன் இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவு விஷயமடைந்தமையால் இவர்கள் சுகவீனம் அடைந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக வைத்தியசாலையின் அத்தியட்சகர் மேலும் குறிப்பிட்டார். இதுடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.